Today I want to bring before you a word that God put in my heart. கர்த்தராகிய தேவன் என்னுடைய இருதயத்திலே போட்ட ஒரு வார்த்தையில் இருந்து இந்த நாளுடைய செய்தியை நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். Coming to the end of the year and spending time in the presence of the Lord is an amazing and an apt thing. நாம் இந்த வருஷத்துடைய கடைசியிலே தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து தேவனுடைய மகிமையை தரிசிக்கும்படி நாம் காத்திருக்கிறது சரியானதும் நன்மையானதுமான ஒரு செய்கை. I believe because this time to remember the goodness of the Lord is very, very important. இந்த வேளையிலே இந்த கடைசி கட்டத்திலே தேவனுடைய நன்மைகளை நாம் நினைத்து கொண்டிருப்பது மிகவும் முக்கியமான காரியம் என்று நான் கருதுகிறேன். Because year end makes us to remember that God is the author of years. வருஷங்களை உண்டாக்குகிறவர், அந்த வருஷம் தேவனாலே தான் உண்டாயிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். In Genesis 1:14 the Bible says the Lord made great lights to divide between the day and the night and to be for seasons, for days and for years. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். Our God is in complete control of years. வருஷம் முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. Because I believe God appoints years in our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய வருஷங்களை தேவனாகிய கர்த்தரே நிர்ணயிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். In Psalm 90 verse 10 the Bible says God appoints our times, our years. அங்கே சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலே நம்முடைய வருஷங்கள் யாவையும் தேவனே தீர்மானிக்கிறார் என்று படிக்கிறோம். The Bible says in 2 Kings 20 and verse 6 that God adds years to our life. நீங்கள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் நம்முடைய வாழ்வின் வருஷங்களை அவர் அதிகரித்து கொண்டே வருகிறார் என்று பார்க்கிறோம். Psalm 65:11 says, Psalm 65:11, அங்கே சங்கீதம் 65:11 கவனிப்பீர்களானால் the Bible says that God crowns the year with goodness. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வருஷங்களுக்கு அணி சேர்க்கிறவராக அலங்கரிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நன்மையினால் முடிசூட்டுகிறார். He crowns the year with goodness. அவர் அந்த வருஷத்தை நன்மையை அளித்து நமக்கு முடிசூட்டுகிறார். In other words, he adorns our year. இன்னொரு விஷயத்திலே சொல்லுவோமானால் நம்முடைய அந்த வருஷத்துக்கு அவர் அலங்காரத்தை செய்கிறார். And because God is in complete control of our years, நம்முடைய வருஷங்கள் தேவனுடைய கரத்திலே அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறதுனாலே I believe 2017 as we are going in, I believe it is also in the control of God. நான் விசுவாசிக்கிறதெல்லாம் நாம் இப்பொழுது பிரவேசிக்க இருக்கிற 2017வது ஆண்டு கூட அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க போகிற ஆண்டாகத்தான் இருக்க போகிறது. As we are in the last moments of 2016 and about to enter into 2017, 2016வது ஆண்டினுடைய இறுதி தருணத்திலே இருந்து நாம் 2017வது முதல் தருணத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற வேளையிலே fully knowing that God is the author and the administrator of our years, நம்முடைய வருஷங்களை உண்டாக்குறவரும் அதை நிர்வகிக்கிறவரும் நம்முடைய ஆண்டவராகவே இருக்கிறதுனாலே how should we go into that year? அப்படிப்பட்ட வருஷத்துக்குள்ளே நாம் எப்படி பிரவேசிக்க வேண்டும்? That was my prayer as I was preparing for this sermon. இந்த செய்தியை பிரசங்கிப்பதற்கு ஆயத்தம் பண்ணின வேளையிலே என்னுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. Lord, how do you want us to get ready to face this new year? இந்த புது வருஷத்தை நாம் சந்திப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நீர் சொல்லித்தாரும் என்று நான் தேவ சமூகத்திலே கேட்டேன். And the Lord brought to me a passage which really spoke to my heart a lot. என்னுடைய இருதயத்திலே பேசத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் ஒரு வேத பகுதியை அடியானுக்கு காண்பித்தார். Turn with me to Psalm 37 verse 3 to 7. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 3 இருந்து 7 வரை உள்ள பகுதிகளை உங்கள் வேதத்திலே திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். Let me read those 4 verses. இந்த 4 வார்த்தைகளையும் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Trust in the Lord and do good, so shalt thou dwell in the land, and verily you shall be fed. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆகிறே,
அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் Verse செய்வார். 4, delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆகிறே, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். Verse 5, ஐந்தாவது வசனத்திலே, commit thy way unto the Lord, trust also in him, and he shall bring it to pass, and he shall bring forth thy righteousness as the light, and thy judgment as the noonday. 5-6 வசனங்களிலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். Verse 7, 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், rest in the Lord and wait patiently for him. Fret not thyself because of him who prospers in his way, because of the man who brings wicked devices to pass. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. At the outset, I want to say that this year should be lived and enjoyed in the Lord. இந்த ஆண்டு ஆனது நாம் தேவனிலே வாழுகிற ஒரு ஆண்டாகவும் தேவனுக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற ஒரு ஆண்டாகவும் இருக்க வேண்டும். The title of my sermon today is Enter into 2017 in the Lord. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று கேட்பீர்களானால், நம்முடைய புதிய ஆண்டுக்குள்ளே தேவனோடு சேர்ந்து நாம் பிரவேசிப்பது என்று நான் சொல்லுவேன். Verse 3, 3வது வசனத்தை கவனித்து பாருங்கள். trust in the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. Verse 4, 4ஆம் வசனத்திலே, delight thyself also in the Lord. கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியாயிரு என்று திரும்பவும் சொல்லி இருக்கிறது. Verse 5, 5ஆம் வசனத்திலே, commit thy way unto the Lord. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லி இருக்கிறது. Verse 7, 7வது வசனத்திலே, rest in the Lord. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு காத்திரு என்று சொல்லி இருக்கிறது. 4 things. 4 காரியங்கள். Trust in the Lord, தேவன் மேல் நம்பிக்கையாயிரு, delight in the Lord, தேவனிலே மகிழ்ந்திரு, commit your way to the Lord, உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, rest in the Lord. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. These 4 verses the Lord spoke to me about 4 things we have to prepare ourselves as we expect to spend our time in the Lord in the coming year. வருகிற ஆண்டிலே நாம் கர்த்தருக்கு உள்ளானவர்களாக கர்த்தரோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டுமானால் முக்கியமான 4 காரியங்களை இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நாம் கவனிக்க வேண்டும். What are those 4 things? 4 காரியங்கள் என்ன? You can write it down. நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். Number 1, முதலாவது, be confident in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். Be confident in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். Number 2, இரண்டாவது, be cheerful in the Lord. கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாய் இருங்கள். Be cheerful in the Lord. கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாய் இருங்கள். Number 3, மூன்றாவது, commit your ways to the Lord. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். Commit your ways to the Lord. உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். Number 4, நான்காவது, stay calm in the Lord. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருங்கள். Stay calm in the Lord. நீங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருங்கள். I want to take up these 4 verses and very quickly enumerate the simple thoughts God put in my heart to prepare our hearts to face the new year that God has prepared for us. தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த புதிய வருஷத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த 4 பகுதிகளுக்கு ஊடாக சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். You see, we don't know anything about what the new year is going to bring to us. அடுத்த ஆண்டு நமக்கு எதை கொண்டு வர போகிறது என்று எனக்கு இப்பொழுது சொல்ல தெரியவில்லை. None of us know. நம்ம ஒருவருக்கும் கூட என்ன நடக்கும் என்று தெரியாது. Jesus said, you do not know what is going to happen tomorrow. நாளைய தினத்திலே என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். Only the Lord knows. பிதா ஒருவரே அதை அறிவார். We are living in a time where anything can happen at any time.
நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இன்றைக்கு வாழுகிறோம். We know that we are living in the end times. நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The coming of Jesus is very imminent. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை வெகு சீக்கிரமாகவே இருக்கிறது. The Bible says, be watchful of your time because the days are evil. அங்கே நாட்கள் பொல்லாங்கதாக இருக்கிறதுனாலே நீங்கள் விழித்திருந்து காவல் காக்கும்படி தேவன் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். So evil days are there. அங்கே பொல்லாத காலங்கள் இருக்கிறது. Times of insecurity are always there. பாதுகாப்பற்ற சூழ்நிலையின் காலங்கள் இருக்கிறது. We don't know how the world will change, the government will change, the scenario will change, the nature will change. We don't know. உலகம் எப்படி மாறப்போகிறது, அரசாங்கம் எப்படி மாறப்போகிறது, சூழ்நிலைகள் எப்படி மாறப்போகிறது, இயற்கையே எப்படியாக மாறப்போகிறது என்று நமக்கு தெரியாது. How can we have the hope to face 2017? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி 2017வது ஆண்டுக்கு முகம் கொடுப்பது? I would say only one thing. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுவேன். If we don't build 2017 on the Lord, in the Lord, we will never pass it through. கத்தருக்குள்ளே 2017வது ஆண்டை நாம் கட்டி எழுப்பாவிட்டால் அந்த வருஷத்தை கடந்து போவது நமக்கு கடினமாக இருக்கும். Hallelujah. Hallelujah. What does the psalmist say? அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? The first one, முதலாவது அவன் சொல்லுகிறான் 37 verse 3. 37வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்திலே, trust in the Lord and do good. கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று அவன் சொல்லுகிறான். Trust in the Lord and do good. நீ கர்த்தரை நம்பி நன்மையை செய். First thing we need to do as we look forward to spend 2017 in the Lord is to stay confident in the Lord. முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த 2017 எதிர்நோக்கி இருக்கிற வேளையிலே நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய நம்பிக்கை முழுவதையுமே கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். If we look at the times today, இன்றைக்குள்ள காலங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் nothing or nobody can be trusted. யாரும் எதையுமே நம்ப முடியாத ஒரு காலகட்டத்திலே நாம் வந்து விட்டோம். Things are happening around us which we can't even imagine that could happen to us. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும், நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்து விடும் என்று நாம் எண்ணி பார்க்க முடியாத காரியங்கள் சம்பவிக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். People who wielded lot of trust on themselves are becoming people whom we cannot trust anymore. யாரையுமே நம்பிக்கை வைத்து ஜனங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்தார்களோ அந்த நபர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக, நம்பிக்கைக்குரிய ஜனங்களாக இல்லாமல் மாறி போனார்கள். People who were trusted are no more. யார் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்தோமோ அந்த ஜனங்கள் இன்றைக்கு இல்லாமலே போய் விட்டார்கள். So there is no point in putting trust on people. மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் கிட்ட போகிறதில்லை. The Bible says it is no point in putting your trust in riches. அங்கே ஐஸ்வரியத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனாலே நமக்கு நன்மை இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. I think we in India have come to a conclusion there is no point in trusting riches since November 8. நவம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து எல்லா இந்தியர்களுக்கும் ஒரு காரியம் புரிஞ்சிருக்கும், நம்ம பணத்தின் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா இல்லையா? புரிஞ்சிருச்சுன்றவங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. சரி, வசனம் பேசினா புரியாது, ஆனா செய்ய வேண்டிய ஆள் செஞ்சா எல்லாருக்கும் புரிஞ்சு போகுது. நம்பிக்கை இல்லாம போயிருச்சா? So that is how the world is. உலகம் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. But in the midst of this insecurity, இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற சூழ்நிலையின் மத்தியிலும் the Bible says put your confidence in the Lord. வேதம் சொல்லுகிறது உன்னுடைய நம்பிக்கையை நீ கர்த்தர் மேல் வை. Why? எதற்காக? The confidence in the Lord will never falter, never change. நீ கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை உனக்கு ஒருபோதும் பொய்த்து போகாது, அது ஒருபோதும் உன்னை தோல்வி அடைய செய்யாது. His words will never change. அவருடைய வார்த்தைகள் மாறி போகிறதில்லை. His nature will never change. அவருடைய சுபாவங்கள் மாறி போகிறதில்லை. He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So what do I do in order to declare my trust in the Lord? தேவன் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே அதை நான் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? The Bible says வேதம் சொல்லுகிறது trust in the Lord and do good.
தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்து நன்மையை செய் என்று வேதம் சொல்கிறது. So how do I express my trust in the Lord? நான் தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை நான் வெளியே காட்ட வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியது என்ன? The Bible says, வேதம் சொல்கிறது, do good. நன்மை செய். Do good. நன்மை செய். And it says, அது then you will dwell in the land and you shall be surely fed. தேசத்திலே குடியிருந்து நன்மை செய் என்று சொல்லு, சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So if I have to put my trust in God, the Bible says, continue to do good. நான் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேனானால் நான் இந்த நன்மை செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். 2017 may be a year which will really not encourage us to continue doing some of the good we have done in 2016. 2016 ஆண்டிலே நாம் செய்த பல நன்மைகளை 2017 செய்வதற்குரிய உற்சாகம் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். But God says, if you trust God, continue to do good. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் மேலே நம்பிக்கை வைத்த ஒரு மனிதனாய் இருப்பாயானால் நீ தொடர்ந்து அந்த நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். Galatians chapter 6 and verse 9. நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், The Bible says, வேதம் சொல்லுகிறது, let us not be weary in doing good. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. In due season we shall reap if we do not faint. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். It's very very interesting. மிக அருமையான ஒரு பகுதி. Doing good here is compared to farming. இந்த நன்மை செய்கிறதே ஒரு விவசாயியினுடைய அந்த விவசாயத்தை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. It talks about the season that is involved in farming. இங்கே ஒரு விவசாயத்திலே ஒரு பணியை நாம் செய்ய வேண்டுமானால் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். It talks about waiting, அந்த காலத்திலே காத்திருக்க வேண்டும். and it talks about reaping. அங்கே அறுவடை செய்கிறதை குறித்தும் பேசப்படுகிறது. So our well doing, it should not be of a short season, it should not be in a hurry, but it should be consistent, constant and complete till the end. ஒரு தொடங்கின அந்த காரியத்தை கொஞ்ச காலம் செய்து நமக்கு முடியும் போது செய்து என்பதாக அல்ல, தொடர்ச்சியாக நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. You look at a farmer. நீங்கள் ஒரு விவசாயியை எடுத்து பாருங்கள். From the start to the finish, அவன் தொடக்கம் முதல் அதனுடைய முடிவு வரையிலேயே he makes all the right moves. அவன் சரியான காரியங்களை செய்து கொண்டே வருகிறான். He never makes a mistake. அவன் எந்த தவறுமே அதிலே செய்வதில்லை. He never gives up. அவன் இந்த காரியம் எனக்கு போதும் என்று விட்டு விடுகிறதில்லை. He keeps on doing good. அந்த நன்மையான காரியத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறான். He plows the field right. முதலாவது அவன் நிலத்தை நன்றாய் உழுகிறான். And then he sows in the right season. சரியான காலத்திலே அதற்கு வேண்டிய விதையை அந்த நிலத்திலே அவன் தூவுகிறான். And he gives the right amount of water. அதற்கு தேவையான அளவு தண்ணீரை அந்த வயலிலே அவன் பாய்ச்சுகிறான். He puts the right time, right fencing around it. அந்த வயலை சுற்றிலும் ஏற்ற வேளையிலே வேலியை அடைத்து அவன் பாதுகாக்கிறான். And he watches over the field for a certain period of time. ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தன்னுடைய வயலை கண்ணும் கருத்துமாக காத்திருக்கிறான். And when the time for harvest comes, அங்கே அது அறுவடை செய்வதற்கான காலம் வருகிற பொழுது he goes ahead and reaps the harvest. அவன் முன்னே சென்று அந்த அறுக்க வேண்டிய அந்த தானியத்தை அறுவடை செய்கிறான். In all these seasons, இந்த குறிக்கப்பட்ட இந்த காலங்களிலே he always gives his best to the field. அவனுக்கு தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய வயலை அவன் பராமரிக்கிறான். He gives the good to the field. அந்த வயலுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டுமோ அதை தன்னால் முடிந்த அளவுக்கு அவன் செய்கிறான். If there is a carelessness in one section of that farming process, the results may be very very disastrous. அவன் செய்கிற அந்த விவசாயத்திலே இருக்கிற பணிகளிலே ஒரு குறிக்கப்பட்ட பணியை அவன் சரியாய் செய்யாமல் போவானானால் அங்கே அவனுடைய முடிவு வரும் பொழுது அவனுக்கு பெரிய பலன் உண்டாகாத ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. In every section, ஒவ்வொரு பகுதியிலும் பார்ப்பீர்களானால் he continues to do good. அவன் தொடர்ந்து நன்மை செய்கிறவனாகவே இருந்திருக்கிறான். And he never gets weary.
அவன் இந்த காரியம் செய்கிறதிலே அவன் தளர்ந்து போகிறதே And இல்லை. he has one faith. அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. If I sow in the right way, நான் சரியான முறையிலே இந்த விதைப்பை செய்தால், if I sow in goodness, அவன் நன்மையோடு கூட இந்த காரியத்தை நான் செய்வேனானால், the harvest will be joyful. என்னுடைய அறுவடை வரும் பொழுது அது மகிழ்ச்சியான அறுவடையாக இருக்கும். Apostle Paul uses that analogy and says, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இதை முன்னுதாரணமாக கொண்டு அவர் அங்கே சொல்லுகிறார், your life is like a field. உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு வயலை போல. And you sow right. நீங்கள் சரியாக விதைக்க வேண்டும். If you sow good, நீங்கள் நன்றாய் விதைக்க வேண்டும். and your reaping will be of great plenteousness. அப்படி செய்கிற பொழுது உங்களுடைய அறுவடையும் மிகுதியான ஒரு அறுவடையாக இருக்கும். As a Christian, ஒரு கிறிஸ்தவனாக, why do I sow good? நான் ஏன் நன்மையை விதைக்க வேண்டும்? Because I have a faith. எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கிறது. What is that faith? அந்த விசுவாசம் என்ன? I have a righteous rewarder. எனக்கு நீதியான பலனை அளிக்கத்தக்க ஒருவர் இருக்கிறார். He will righteously reward everything I sow. நான் என்னென்ன காரியங்களை விதைக்கிறேனோ அதற்குண்டான நீதியான பலனை அவர் தருவதற்கு அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். He will never forget my good works. அவர் நான் செய்த எந்த நற்கிரியையும் மறந்து போகிறவரே அல்ல. Hallelujah. Hallelujah. The more I trust in God, நான் எவ்வளவு அதிகமாக என் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேனோ, the more I do good. அதன் அதிகமாக நான் நன்மையை செய்கிறேன். The more I trust in God, நான் அதிகமாக தேவனை நம்புகிற பொழுது, the more I continue patiently without getting weary, sow goodness. நான் காத்திருந்து எந்த விதமான சோர்வும் இல்லாமல் தொடர்ந்து அந்த நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வருகிற பொழுது, I trust in God. நான் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். How do I show my confidence in God? நான் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்பதை நான் எப்படி வெளிப்படுத்தி I காண்பிக்க will முடியும்? continue to do good. நான் நன்மை செய்வதன் மூலமாக அதை வெளிப்படுத்தி காண்பிக்க Hallelujah. முடியும். Hallelujah. Praise be to கர்த்தருடைய God. நாமம் மகிமைப்படுவதாக. David had this vision in his life. இந்த தாவீதுக்கு இந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. He knew that God is a righteous rewarder. அங்கே தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியை தருகிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். He knew God is a righteous judge. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பது தாவீதுக்கு நன்றாகவே தெரியும். David knew very well even from his young age that he could put his trust in God because God will never fail him. தன்னுடைய முழு நம்பிக்கையும் அவன் தேவன் மேலே வைப்பானானால் தேவன் ஒருபோதும் அவனை கைவிட மாட்டார் என்பதை சிறு வயது முதலே இந்த தாவீது அறிந்திருந்தான். And therefore, அதனாலே even when people rose up to do evil to him, அவனுக்கு எதிராக ஜனங்கள் எழும்பி துன்மார்க்கமான காரியங்களை அவனுக்கு எதிராக நடத்தினாலுமே கூட, he never repaid evil for evil. அவன் அவர்கள் செய்த துன்மார்க்கத்துக்கு பதிலாக ஒரு துன்மார்க்கத்தை செய்யவில்லை. He did good even for the evil they did. அவனுக்கு தீமை செய்தவர்களுக்கும் அவன் நன்மையை செய்த ஒரு மனிதனாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. That exactly happened in the life of David and Saul. தாவீதுடைய வாழ்க்கையிலும் சவுலுடைய வாழ்க்கையிலும் இதே காரியங்கள் தான் நடந்தது. Saul had been continually plotting to do evil for David. தாவீதை அழிக்கும்படிக்கு எத்தனையோ முயற்சிகளை தொடர்ந்து எடுத்தவன் தான் சவுல். In spite of all the goodness that David did, தாவீது எவ்வளவோ நன்மைகளை இந்த சவுலுக்கு செய்திருந்தும் Saul continually kept doing evil to David. இந்த சவுலானவன் தொடர்ந்து இந்த தாவீதுக்கு எதிரான காரியங்களையும் அவனை மடங்கடிக்கிறதுக்குரிய காரியங்களையுமே செய்தான். He hurt him so badly. அவனை எப்படி தாக்க முடியுமோ அவ்வளவு பலமாக தாக்குவதற்குள்ள முயற்சிகளையும் அவன் எடுத்தான். He pained his heart with sorrowful things. அவனுடைய இருதயத்துக்குள்ளே கசப்பு உண்டாகத்தக்கதாக கசப்பான நிகழ்ச்சிகளை அவனுக்கு உருவாக்கினான். But David took the high ground and said, ஆனால் தாவீதோ இதிலே ஒரு உயர்ந்த நிலையை அவன் எடுத்துக்கொண்டு சொன்னான், see, I trust in the Lord. நான் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். You can sow evil, but I will sow good. நீ எனக்கு எதிராக தீமைகளை செய்யலாம், நான் தீமைகளை அல்ல, உனக்கு நான் நன்மையே செய்வேன். Because I trust in my God. காரணம், நான் என் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனிதன். My God will never forget my good works. நான் செய்த நற்கிரியைகளை மறக்கிறதுக்கு என்னுடைய தேவன் அநீதி உள்ள தேவனே அல்ல. And I know in the end, David reaped blessings from God that nobody could stop. எனக்கு ஒன்று தெரியும், முடிவிலே நன்மை உண்டான வேளையிலே
தாவீது யாரும் தடுக்க முடியாத பல நன்மைகளை ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். And the Bible says, வேதம் I will சொல்லுகிறது, give you a firm throne that will never be shaken. ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு நிலையான சிங்காசனத்தை நான் ஏற்படுத்துவேன், ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. How could that happen? எப்படி அது நடக்க முடியும்? Because David put his trust in God. அது நடப்பதற்கு ஒரு காரணம் உண்டானால் அது தாவீது தன்னுடைய சகல நம்பிக்கையும் தேவன் மேலேயே வைத்தான். Saul thought he could dominate David by his evil. இந்த துன்மார்க்கமான காரியங்களை, தீங்கான காரியங்களை இந்த தாவீதுக்கு எதிராக நடத்துவானால் தாவீதை எப்படியாவது தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்து விடலாம் என்று சொல்லி சவுல் நினைத்தான். But he would never prosper in his efforts. ஆனால் அவன் செய்த எந்த காரியமும் வாய்க்காமலே போனது. But David, even though he was living with a low profile, but continued to sow good. God brought a season in his life where all the good he sowed came back to him in plenteous harvest. தாவீது மிகுந்த தாழ்மையான நிலையில் இருந்த பொழுதும் அவன் தீங்கான காரியத்தை செய்யாமல் தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வந்ததினாலே ஒரு நாள் வந்த பொழுது தேவன் எல்லாவருக்கும் மேலாக அவனை உயர்த்தினார். Hallelujah. Hallelujah. How do we prepare ourselves to face 2017? 2017ஐ நாம் சந்திக்கும்படி நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? Put your confidence in the Lord. நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் அதை ஆரம்பிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதினால் நான் புது வருடத்துக்குள்ளே நான் செல்லுவேன். Amen. Hallelujah. Hallelujah. How do I show my confidence in the Lord? நான் தேவனிலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை எப்படி நான் வெளியே How do I காண்பிப்பேன்? prepare my heart? என்னுடைய இருதயத்தை நான் எப்படி ஆயத்தம் செய்வேன்? I prepare my heart to tell myself I will continue to do good. நான் என்னுடைய இருதயத்தை பார்த்து சொல்லுவேன், நீ தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இரு. Hallelujah. Hallelujah. You continue to do good. நீ நன்மை செய்வதை தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிரு. In due season you will reap the rewards. ஏற்ற வேளையிலே ஏற்ற காலம் வரும் பொழுது அதற்கான அறுவடையை நீ நிச்சயமாகவே செய்வாய். Hallelujah. Hallelujah. I believe in 2017 God will give bountiful rewards for those who are willing to put their confidence in God and do good continually. தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டு வருவதற்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 2017ஆம் ஆண்டு தேவனாகிய கர்த்தர் பலத்ததும் நன்மையுமான அறுவடையை நிச்சயமே வைத்திருக்கிறார். Hallelujah. As we come to the close of 2016, இந்த 2016ஆவது ஆண்டுடைய முடிவுக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிற பொழுது tell yourself, உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், Lord, I will put my confidence in you. கர்த்தாவே உம்மேலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். I reaffirm my confidence in you. நான் உம்மேலே வைத்த நம்பிக்கையை மீண்டும் உமக்கு முன்பாக உறுதிப்படுத்துகிறேன். No matter how many people incite evil in my heart, என்னுடைய இருதயத்துக்குள்ளே எத்தனையோ விதமான தீமைகளை பலர் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுத்தாலுமே கூட I will continue to walk in the path of righteousness. நான் நீதியின் பாதையிலே தொடர்ந்து நடக்க தீர்மானிக்கிறேன். Hallelujah. 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 Number 2. இரண்டாவது, How do I face 2017? How do I prepare myself for 2017? இந்த 2017க்குள்ளே பிரவேசிப்பதற்கு அதிலே வாழுவதற்கு நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும்? Psalm 37:4. சங்கீதம் 37:4. Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆகிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Delight thyself also in the Lord. கர்த்தர் மேல் மன மகிழ்ச்சியாயிரு. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. The second way to prepare our hearts for the coming year, வருகிற ஆண்டுக்கு நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவதற்குரிய இரண்டாவது வழி என்ன? be cheerful in the Lord. கர்த்தர் மேலே மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். Be cheerful in the Lord. கர்த்தருக்குள்ளே நீங்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். One of the things that God desires and delights is when people take pleasure in him. ஆண்டவராகிய தேவன் விரும்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால் தம்முடைய ஜனங்கள் தம்மிலே மகிழ்ந்திருக்க வேண்டும். God wants his people to be happy with him. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். That is why, when we come to a general assembly of worship, ஒரு பொதுவான ஆராதனைக்கு ஜனங்கள் கூடி வருகிற பொழுது God is looking and earning for people
who delight in the presence of God, அந்த தேவ பிரசன்னத்திலே களிகூர்ந்திருக்கிற ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். who come to God with a joyful sound. அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான சங்கீதத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். Not coming to the temple of God grudging and murmuring. முணுமுணுப்போடும் கூட துக்க முகத்தோடும் கூட தேவனுடைய ஆலயத்தின் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு அல்ல தேவன் நம்மை அழைத்தது. You know, the Lord delivered Israelites from Canaan, from Egypt, taking them to Canaan with one purpose, that he would deliver them to worship him. ஆண்டவராகிய தேவன் எகிப்து தேசத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வருவதற்குள்ள ஒரு காரணம் இருக்குமானால் அவர்கள் ஆராதனை செய்வதற்கு தடையில்லாமல் இருக்கும்படி தேவன் அதை செய்தார். So the one purpose for God's people was that he would raise up a generation who will rejoice in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்கிற ஒரு தலைமுறையை உண்டாக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். But what happened? ஆனால் நடந்தது என்ன? The same people who were called to worship him, they became people who murmured about God in their tents. தேவனை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்ட அதே ஜனங்கள் தங்களுடைய கூடாரங்களிலே உட்கார்ந்து கொண்டு தேவனை குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். What happened? என்ன நடந்தது? God did not delight in that. அவர்களிலே தேவன் மகிழ்ந்திருக்கவில்லை. God actually chastised them and he killed them so that they would not even enter into the promised land. அவர்களை தேவன் வனாந்திரத்திலே அழித்து போட்டார். காரணம் அவர்கள் அவர் கொடுக்கிற தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்று அவர் தீர்மானித்ததனாலே. Why? ஏன்? Because of their murmuring spirit. அவர்களுக்குள்ளே இருந்தது முறுமுறுப்பின் ஆவி. The Bible says, வேதம் சொல்லுகிறது, how do God's people come into God's presence? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே தேவ ஜனங்கள் எப்படி வர வேண்டும்? I am cheerful in the Lord. அவர்கள் தேவனிலே கர்த்தரிலே மன மகிழ்ச்சியாய் இருந்து உள்ளே வர வேண்டும். Hallelujah. 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 How do I prepare myself for 2017? 2017க்கு நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? I will bless the Lord at all times. எல்லா வேளைகளிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்துக் கொண்டு பிரவேசிக்க வேண்டும். His praise will be in my lips continually. என்னுடைய வாயிலே அவரை துதிக்கிற துதியானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். I will rejoice in the Lord. அவருளே நான் மன மகிழ்ச்சியாய் இருந்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். No situation will ever change my joy in the Lord. நான் தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த மன மகிழ்ச்சியின் அனுபவத்தை எந்த சூழ்நிலையும் கெடுத்துக் கொள்ள முடியாது. I will always enjoy the Lord. நான் எப்பொழுதுமே தேவனிலே களிகூர்ந்து மகிழ்கிற ஒரு மனிதனாய் I will be இருப்பேன். cheerful in the Lord. நான் அவருக்குள்ளே களிகூர்ந்து மகிழ்ந்து மன மகிழ்ச்சியாய் இருக்கிறவனாய் Hallelujah. இருப்பேன். Hallelujah. Apostle Paul said, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். When did he say that? எப்பொழுது அவர் அதை சொன்னார்? He was able to say that in a prison cell. அவர் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற வேளையிலே தான் அவர் அதை சொல்லுகிறார். In any situation he couldn't lose his joy in the Lord. அவருக்கு வந்த எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் எந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருக்குள்ளே இருந்த அவருடைய மன மகிழ்ச்சியை எதனாலும் கெடுத்து போட முடியவில்லை. When will 2017 be a year spent in the Lord? 2017வது ஆண்டு கர்த்தரிலே நாம் செலவழிக்கிற நேரமாக எப்போது இருக்க போகிறது? Cheerful in the Lord. நீங்கள் தேவனுக்குள்ளே மன மகிழ்ச்சியாய் இருந்தால் மாத்திரமே அந்த வருஷம் கர்த்தருக்குள்ளே ஆண்டாக இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறேன்? ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்குள்ளே மகிழுகிற ஜனங்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் கொடுத்ததுல இல்ல, கர்த்தரிலே மகிழுகிற ஜனங்கள். Yes Lord. கர்த்தருடைய சமூகத்துல மகிழுகிறவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்துல மகிழுகிறவர்கள், அவரையே தங்களுடைய மனமகிழ்ச்சியாய் கொண்டிருக்கிறவர்கள். I tell you, those are the people delighted by the Lord. அவர்கள் தான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற ஜனங்களாய் இருப்பார்கள். Delight thyself also in the Lord. நீ கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாய் இரு. You know, as a Christian, as a child of God, our delight in God is always delighting in the Lord with faith. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு விசுவாசியை பொறுத்தவரையிலே பார்ப்போமானால் அது அவனுடைய விசுவாசத்தை கொண்டுதான் அவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறான். In 1 Samuel chapter 2 and verse 1, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துடைய முதலாவது வசனத்தை கவனிப்பீர்களானால், the Bible says, Hannah prayed and said, my heart rejoices in the Lord.
1 சாமுவேல் 2:1 அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்கிறார். My heart rejoices in the Lord. என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. When did she rejoice in the Lord? எப்பொழுது அவள் கர்த்தருக்குள்ளே இந்த களி கூறுகிற அனுபவத்துக்குள் இருந்தாள்? Even before she saw the blessing, she began to rejoice in the Lord. தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னதாகவே அவள் சொல்லுகிறாள், நான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ந்திருக்கிறேன். If you look at the life of Abraham, நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால், even before he got the promise, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது நிறைவேறுவதற்கு முன்பதாகவே he began to praise God who is able to fulfill the promise. தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதனாலே அவன் கர்த்தரை ஸ்தோத்திரித்தான் என்று பார்க்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. நம்ம பொதுவா ஸ்தோத்திர கூட்டம், நன்றி கூட்டம் வைப்போம். எப்போ வைப்போம்னா எல்லாம் நன்மை நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிள்ளைங்கள்லாம் பாஸ் ஆகி நம்ம நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்? ஐயா ஆண்டவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்? நன்றி ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்ல விரும்புகிறோம். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட விரும்புகிறோம். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தே ஸ்தோத்திரம் கூட நடத்திடுறான். ஆமென். என் தேவன் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி எப்போ வந்தது அன்னாளுக்குன்னா, வாக்குத்தத்தத்தை பெறுறதுக்கு முன்னாலே வந்துருச்சு. கர்த்தருக்குள்ள துதிக்க ஆரம்பிச்சிட்டா, மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சிட்டா. கர்த்தருக்குள்ளே அவள் மனமகிழ்ச்சி பெருக ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுவேன், 2017 கர்த்தர் நன்மை செய்வார் அப்படின்றதுக்கு நன்மை வந்ததுக்கு அப்புறமா மகிழ்றது இல்லை. கர்த்தருக்குள்ள மகிழ்ற மனுஷன் நன்மை செய்கிற தேவன்ல கர்த்தர்ல களி கூற ஆரம்பிச்சிடறான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. My father is able to do everything. என்னுடைய தகப்பன், என்னுடைய பிதா சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். My father is a good God. என்னுடைய பிதாவாகிய தேவன் நல்லவர். And therefore I will delight in him. அதனாலே நான் அவரிலே மன மகிழ்ச்சியாக இருப்பேன். I will delight in him. அவரிலே மன மகிழ்ச்சியாக இருப்பேன். I will delight in him. அவரிலே மன மகிழ்ச்சியாக இருப்பேன். Hallelujah. Hallelujah. We know when he comes, he will always come with the precious gifts that he can give. அவர் வருகிற பொழுது, அவரை நான் காண்கிற பொழுது, அவர் எனக்கு விலை மதிப்பற்ற காரியங்களை கொடுக்க வல்லமை உள்ள தேவன். And therefore I will always worship him with delight. அப்பொழுது அப்படி இருக்கிறதுனாலே நான் எப்பொழுதும் அவரை மன மகிழ்ச்சியோடு ஆராதிப்பேன். My God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். All he does is good. அவருடைய காரியங்கள் எல்லாமே நலமானது. And there is no evil with him. அதிலே எந்த விதமான தீங்கும் இல்லவே இல்லை. Hallelujah. Hallelujah. His thoughts are good towards me. அவருடைய என்னை குறித்த அவருடைய எண்ணங்கள் நன்மையான எண்ணங்கள். His deeds are wonderful. அவர் எனக்கு செய்கிற செய்கைகள் நன்மையான செய்கைகள். His plans are all good. அவர் எனக்காக வைத்திருக்கிற எதிர்காலத்தின் திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். His heart is filled with love for me. அவருடைய இருதயம் என்னை குறித்த அன்பினாலே நிறைந்திருக்கிறது. How can I not delight myself in the Lord? அப்படிப்பட்ட தேவனிலே நான் மனமகிழாது இருக்க முடியுமோ? Hallelujah. Hallelujah. அவரை நினைக்கும் போதெல்லாம் நான் மகிழுகிறேன் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. நீர் இல்லாத நாள் தான் நாள் ஆகாது. நீர் இருக்கிற நாளெல்லாம் என் வாழ்க்கை, என்னுடைய இருதயம் உம்மிலே களி கூறும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. You are enough for me. ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமான தேவன். You are good for me. நீர் எனக்கு நன்மையான தேவன். I will delight myself in you. ஆண்டவரே, நான் உம்மிலே மனமகிழ்ந்திருக்கத்தக்கதான கிரியையை நடப்பிக்கிற தேவன். See, when we are cheerful in the Lord, நாம் தேவனுக்குள்ளே மனமகிழ்ந்திருக்கிற பொழுது what will happen? என்ன நடக்கும்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, he will give you the desires of your heart. உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருள் செய்வார். He will give you the desires of your heart. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். In Tamil it's a little different. அங்கே தமிழ்ல சற்று வித்தியாசமாக போட்டிருக்கிறது. It says he will fulfill the desires of your heart. உன்னுடைய இருதயத்துடைய வேண்டுதலை அருள் செய்வார், நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But in English it is actually very different. ஆனால் ஆங்கிலத்திலே நாம் வேறு மாதிரி படிக்கிறோம். It doesn't say he will fulfill the desires of your heart. அது நிறைவேற்றுவார் என்று அல்ல. It says he will give you the very desires of your heart. Let me explain. உன்னுடைய இருதயத்திலே உனக்கு வேண்டிய நன்மைகள், உன்னுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லியிருக்கிறார். இல்ல உன்னுடைய விருப்பங்களை அவர் தருவார். உன் இருதயம் விரும்ப வேண்டிய விருப்பங்களையே அவர் தருவார். அதான் அங்க கரெக்டான அர்த்தம். அதுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் கர்த்தர் தருவார் அப்படின்னு. இல்லை, அது தப்பு. நம்முடைய விருப்பங்களை தேவன் தருவார். விரும்பினதே அல்ல,
நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் தருவார். அல்லது இன்னொரு சொன்னா, நம்ம என்ன விரும்பணும் அப்படின்னு நமக்கு தெரியாது, அந்த விருப்பத்தையே கர்த்தர் தருவார். நம்முடைய விருப்பங்களை அவர் ஆளுகை செய்து விருப்பங்களை தருவார். He will give the desires of your heart. நம்முடைய விருப்பங்களை நாம் என்ன விரும்ப வேண்டும் என்பதை தேவன் நமக்கு தருவார். Why do I say this? நான் ஏன் இதை சொல்கிறேன்? If you see Philippians chapter 2 and verse 13, நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துடைய 13வது வசனத்துக்கு வருவீர்களானால், the Bible வேதம் says, சொல்கிறது, it is God which works in you both to will and to do of his good pleasure. ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையிலும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். எதெல்லாம் உண்டாக்குறாரு? விருப்பத்தையும் செய்கையையும். வெறும் செய்கையை மாத்திரம் உண்டாக்குறாரா, விருப்பத்தையும் உண்டாக்குறாரா? சத்தமா சொல்லுங்க. விருப்பத்தையும் அவர் தான் உண்டாக்குறாரு. நீங்க விருப்பத்தை உண்டாக்கிட்டு அவரை செய்ய சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, எனக்கு என்ன விரும்பணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, விருப்பத்தை நீர் என்ன பண்ணிரும்? உண்டாக்கும் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்னா, விருப்பத்தையே நமக்கு உண்டாக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை விரும்ப விட்டா நம்ம என்ன செய்வோம்? இஃப் ஒன்லி வி கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டிசையர் வித்தவுட் லிமிட், எல்லை இல்லாம நீ எதை வேணாலும் விரும்பலாம் அப்படின்னு ஒரு நிலைமை நமக்கு இருக்குமானால் நம்ம என்ன செய்வோம்? What would we do? நீங்க என்ன செய்வீங்க? Come to Ephesians chapter 2 verse 3. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை பாருங்கள். It says how our past life was, past life. நம்முடைய முற்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அங்கே சொல்லப்படுகிறது. It says, among whom we also had our conversation in times past, in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature the children of wrath, even as others. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். என்னாச்சு? நம்மளெல்லாம் விரும்ப விட்டா என்ன நடக்கும்? மாமிசத்தின்படி இச்சையின்படி விரும்பினதெல்லாம் என்ன பண்ணோமா? நல்லா நடத்தணுமா? நடத்தி முடிவு என்ன? ஆசீர்வாதம் என்ன வந்துச்சு? முடிவு என்ன? சொல்லுங்க சத்தமா. கோபாக்கினையின் பிள்ளைகளாக, கோபாக்கினையின் பிள்ளைகளாக மாறணும். ஆண்டவருடைய விருப்பம் இது கிடையாது. நாம விருப்பத்தை நிறைவேற்றி கோபாக்கினின் பிள்ளையா மாறணும்னு ஆண்டோட விருப்பம் இல்லை. முடிவு எப்படி இருக்கணும்னா, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம கோபாக்கினின் பிள்ளை இல்லாமல் ஆசீர்வாதத்தின் பிள்ளையா மாறணும்னா, நம்முடைய மாம்சத்திட்ட நம்முடைய மனசுகிட்ட வந்து விரும்ப விட்டோன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். அது நம்மளை கோபாக்கினின் பிள்ளையா மாற்றிட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மனசே நீ பொல்லாத மனசு, மாம்சமே நீ பொல்லாத மாமிசம், உன் கண்ணு பார்த்தாலும் என்ன ஆகாது? திருப்தி ஆகாது. காது கேட்டாலும் எல்லாம் திருப்தியாக உட்காந்துருக்கீங்க. காது கேட்டாலும் என்ன செய்யாது? திருப்தி ஆகாது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விருப்பத்தையே என்ன பண்ணிடுறாராம்? நமக்குள்ளே உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. He gives the desires in our heart. நம்முடைய இருதயத்துள்ளே விருப்பங்களையும் அவரே உண்டாக்குகிறார். Hallelujah. Hallelujah. Who will get these desires? யாருக்கு இந்த விருப்பங்களை தேவன் கொடுக்கிறார்? People who delight in the Lord. அவர்களே மனமகிழ்ச்சியாய் இருப்பவர்களுக்கு தேவன் இந்த விருப்பத்தை கொடுக்கிறார். சொல்லுவேன், நீங்க எதையுமே விரும்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நீங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். Hallelujah. You see, when the desires come from God, தேவனிடத்திலிருந்து அந்த விருப்பங்கள் நமக்குள்ளே வருகிற பொழுது, you can be rest assured, நீங்கள் நிச்சயமாகவே நம்பலாம், if God gave the desire, தேவன் எனக்குள்ளே அந்த விருப்பத்தை உண்டாக்குவாரே ஆனால், he will also fulfill that desire. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதும் அவரே செய்து முடிப்பார். Hallelujah. Hallelujah. That is why in Proverbs 11:23 we find, நீங்கள் நீதிமொழி 11:23 பார்ப்பீர்களானால், the desire of the righteous is only good. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே என்று போட்டிருக்கிறது. Proverbs 10:24 says, நீங்கள் நீதிமொழிகள் 10:24 பார்ப்பீர்களானால், the desire of the righteous
shall be granted. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். Psalm 145 verse 19. சங்கீதம் 145:19 பார்த்தால் The Bible says, He will fulfill the desire of them that fear Him. He will hear their cry and He will save them. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். Hallelujah. Hallelujah. All we need to do as we come to the close of the year 2016 is we have to say, Lord, I put my cheer. I'll be cheerful in you. இந்த 2016வது ஆண்டுடைய இறுதியிலே வந்திருக்கிற நீங்கள் தேவனை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம், கர்த்தாவே நான் உம்மிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். I will delight myself in you, Lord. நான் உம்மிலே மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். You are my only portion. நீர் ஒருவரே என்னுடைய பங்காய் இருக்கிறீர். You are my delight. நீர் ஒருவரே என்னுடைய மகிழ்ச்சி. You are the best thing that happened to me. என்னுடைய வாழ்க்கையிலே உண்டான மிகப்பெரிய நன்மை உண்டானால் அது எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. I rejoice in you. உம்மிலே நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கிறேன். I delight in you. நான் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து பாருங்க. இந்த வருஷம் நான் நிச்சயமா சொல்றேன், தேவன் நம்முடைய விருப்பத்தை தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விருப்பம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்குமானால் நிச்சயமாகவே அந்த விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்கவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விருப்பத்தை உண்டாக்கினவர் அதை செய்கை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. How do I face 2017? 2017வது ஆண்டை நான் சந்திக்க வேண்டுமானால் நான் எப்படி சந்திக்க வேண்டும்? Be confident in the Lord. முதலாவது கர்த்தரிலே நம்பிக்கையாய் இருந்து நான் அதை சந்திக்க வேண்டும். Be cheerful in the Lord. தேவனிலே மனமகிழ்ச்சியாய் இருந்து அதை நான் காண வேண்டும். Number 3. மூன்றாவது Psalm 37:5. சங்கீதம் 37:5. 37:5. சங்கீதம் 37:5. Commit your way to the Lord, trust also in Him, and He shall bring it to pass. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit your way to the Lord. உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. A child of God, as we come to see our lives in the Lord in the coming year, வருகிற ஆண்டிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய ஆண்டு கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும் என்று விரும்புவானால் what should you do? அவன் செய்ய வேண்டியது என்ன? Commit our ways to the Lord. நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். You see, here it does not say cancel your ways. It says commit your ways to the Lord. உன்னுடைய வழிகளை நீ விட்டுவிடு என்று சொல்லவில்லை, உன்னுடைய வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி இருக்கிறது. This passage was not written for unbelievers. இந்த பகுதி, இந்த வேத பகுதியானது விசுவாசிகள் அல்லாதவர்களுக்காக எழுதப்படவில்லை. This is a passage written for people who wanted to live righteous lives. நீதியுள்ள வாழ்க்கை செய்ய விரும்புகிற மக்களுக்காகத்தான் இது அங்கே எழுதப்பட்டது. People who want to fulfill God's purpose in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக எழுதப்பட்டது. These are a group of people whose steps are ordered by the Lord. இவர்களுடைய நடைகள் எல்லாம் தேவனாலே உறுதிப்படுத்தப்பட்டவைகள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, in every step of the way commit your ways to the Lord. உன்னுடைய வாழ்க்கையினுடைய நடக்கையினுடைய ஒவ்வொரு வழிகளையும் நீ கர்த்தருக்கு ஒப்புவி. You see, it is not talking about every day putting our steps, physically walking here and there. இது நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறோமே, நம்முடைய சரீரத்தினுடைய நடைகளை குறித்து இங்கே சொல்லவில்லை. It talks about life's decisions. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கிற தீர்மானங்களை குறித்து அது பேசுகிறது. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, in all the ways, in the directions, in the decisions, in all the choices you make, commit all of them to the Lord. நீ உன் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள், நீ போக வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள், உன் வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட போகிற புதிதான முயற்சிகள் எல்லாவற்றையுமே நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். You see, as a child of God, our sincere heart's desire is that we will live a life pleasing to God. பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக உண்மையாகவே நம்முடைய மனதின் விருப்பம் என்ன? தேவனுக்கு பிரியம் உள்ளவனாய் நான் வாழ வேண்டும். We all want to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக நான் காணப்பட வேண்டும். But so many times we are confused where to go, what to do,
which to choose. ஆனால் பல வேளைகளிலும் நமக்கு நெருக்கங்கள் உண்டாகிற பொழுது எந்த வழியிலே போவது, எதை தெரிந்து கொள்வது, எப்படி தொடர்ந்து நடப்பது, இந்த கேள்விகளால் குழம்பி போகிறோம். Too many choices in front of us and we don't know which one to make the right choice. நமக்கு இருக்கிற தெரிந்தெடுப்புகள் அதிகமான தெரிந்தெடுப்புகளாக இருக்கிறதுனாலே எதை சரியாக நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதிலே குழம்புகிறோம். And that's why the Bible says, அதனாலே தான் வேதம் சொல்கிறது, in the different ways before you, உனக்கு முன்பாக பல்வேறுபட்ட வழிகள் இருந்தாலும் commit your ways to the Lord. உன்னுடைய வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவி. Ask God to take complete control over your decisions. நீங்கள் எடுக்கிற தீர்மானம் முழுவதையும் தேவன் ஒருவனுடைய ஆலோசனைப்படியும் அவருடைய அங்கீகாரத்தின்படியும் எடுப்பதற்கு கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே என்று நீங்கள் அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். Let the Holy Spirit guide you into making choices and decisions. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள், தேர்ந்தெடுப்புகள், இவைகளுக்குள்ளே உங்களை சரியானபடி நடத்த பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நீங்கள் கேட்டு பெற வேண்டும். Ask the Lord to take the final call in all your choices. உங்களுடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்களிலே எடுக்க வேண்டிய இறுதி முடிவை தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே அவரை கொண்டே எடுப்பதற்கு உதவி செய்யும்படி நீங்கள் கேட்க வேண்டும். One incident really spoke to my heart as I was meditating on this. இந்த வேத பகுதிகளை நான் ஆராய்ந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு பகுதி என்னை அதிகமாய் தொட்டது. In Genesis chapter 24, நீங்கள் ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே Abraham gives his chief servant Eliezer a very big task. இங்கே ஆபிரகாம் தன்னுடைய பணியாட்களிலே மூத்த பணியாளனாக இருக்கக்கூடிய எலியாசருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறான். This is a very unique mission for Eliezer. இந்த எலியாசருக்கு இது ஒரு முக்கியமான பணியாக வந்து அமைகிறது. He has never done anything like this before. இதன் மாதிரியான ஒரு காரியத்தை இதற்கு முன்பாக அவன் செய்தவன் இல்லை. The decisions he makes will determine the future of Abraham's family. இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தினுடைய நிலையை இவன் எடுக்க போகிற இந்த முடிவு தான் தீர்மானிக்க போகிறது. The master trusted him so much, அந்த எஜமான் அவனை அதிகமாக நம்பினதினாலே filled him with treasures, அவனுக்கு வேண்டிய அளவு பொருளை அவனுக்கு கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, gave him the privilege to choose the bride for his son. அவனுடைய குமாரனுக்கு பெண் பார்க்கிறதான இந்த காரியத்தை நடத்தும்படியான ஒரு முன்னுரிமையை அவனுக்கு கொடுக்கிறார். Listen to this. இதை கவனியுங்கள். He has got the trust of the master. அங்கே எஜமானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் உள்ளவனாக இந்த வேலைக்காரனாக எலியாசர் He has இருக்கிறார். got the treasures. அவனுக்கு வேண்டிய ஐஸ்வரியத்தை எஜமான் கொடுத்திருக்கிறார். He has got the transport. இப்பொழுது அவனுக்கு வேண்டியதுக்கு போவதற்கு, அந்த பயணம் போவதற்கு வேண்டிய மிருகங்களும் அவனிடத்தில் And இருக்கிறது. he has got amazing freedom to make his choice. இங்கே அவன் சரியான முடிவை எடுப்பதற்குரிய சுதந்திரத்தையும் அந்த எஜமான் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். When all of that was in his favor, இது எல்லாமே அவனிடத்தில் இருந்தும் கூட what did Eliezer do? இந்த எலியாசர் என்ன செய்தார்? He made that long journey in the desert. அவன் வனாந்திர பாதையிலே அந்த நீண்ட நெடிய பயணத்தை செய்து, and he comes very close to the destiny. அவன் போய் சேர வேண்டிய இடத்திற்கு மிக மிக அருகாமையிலே வந்து விடுகிறான். And he's standing by the well. அவன் அந்த கிணத்தின் பக்கத்திலே நிற்கிறான். He knows it's the time that the women will come and they will draw water. பெண்கள் வந்து தண்ணி எடுக்கிறதற்கான நேரம் இது என்று அவன் அறிந்திருந்தான். He could actually have trusted his gut. He should have trusted his mind. He could have got puffed up with his position. He could have made an intelligent choice. He did not do that. அவனுக்கு இருந்த இந்த அதிகாரம் இருக்கிறது. இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். இதையெல்லாம் கொண்டு தன்னுடைய முடிவை அவன் செய்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. See, in the final hours of the journey, just close to the destination, usually the excitement gets built up. பாருங்க, ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த பயணம் முடிய போகிறது, அந்த முடிவினுடைய எல்லைகள் வரும் பொழுது உண்மையாகவே நமக்குள்ளே உணர்ச்சி வசப்படுகிற காரியங்கள் அதிகமாக இருக்கும். And sometimes people make very bad decisions at that time. அந்த நேரத்துல தான் பல தவறான முடிவுகளை எடுப்பாங்க. People get blindsided. இந்த இடத்துல அவங்களுடைய கண்ணே ஒருவேளை சரியான பார்வையை பார்க்காம தவறிவிடும். In the excitement, in the hay and all that, people really don't miss the point. அந்த பரபரப்புக்குள்ள போன உடனே அவர்கள் உண்மையாய் கண்டுபிடிக்க வேண்டியங்களை கண்டுபிடிக்காமல் தவற விட்டு விடுவார்கள். But Eliezer, in the last moment of excitement,
ஆனால் எலியாசர் அவனுடைய பயணத்தினுடைய அந்த கடைசி தருணத்திலும் கூட, if you read verse 12, நீங்கள் 12ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், he looked up to God and said, அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுகிறான், O Lord God of my master Abraham, I pray you please send me good speed this day and shew kindness unto my master Abraham. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். And what did he do? அவன் என்ன செய்தான்? After that prayer, அந்த ஜெபத்துக்கு பின்பதாக he confidently and courageously he shared his wish and desire to the Lord. அவன் அந்த பிரயாணத்தினுடைய முடிவில் அந்த கிணற்றருகே வந்ததுக்கு பின்பதாக தன்னுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தையும் தான் என்ன நோக்கத்துக்காக வந்தேன் என்பதையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கதை. அவன் சொல்லுகிறான், நான் நிறைய பெண்கள் இருக்காங்க அங்கே, யார் இடத்துல எனக்கு தண்ணி கொடுன்னு சொன்னால் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற பெண் தான் நீர் நியமித்த பெண் அப்படின்னு சொல்கிறான். இவன் கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுறான் ஆண்டவருக்கு. தன்னுடைய விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தினான் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. தன்னுடைய விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தி, உமக்கு சித்தமானால் நடக்கட்டும் ஆண்டவரே, ஐ லீவ் இட் டு யூ. நான் உம்மிடத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். It's not my way anymore. I commit that way to you. ஆண்டவரே, என்னுடைய வழி அல்ல, என்னுடைய தீர்மானம் அல்ல, என்னுடைய வழிகளை, என்னுடைய தீர்மானங்களை உம்மிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். See, he did not, the Bible does not say cancel your way. It says commit your way to the Lord. உன்னுடைய வழிகளை அங்கே விட்டு விடு என்று சொல்லவில்லை வேதம். மாறாக உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லுகிறது. In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், what do you want? உங்களுக்கு என்ன வேணும்? What do you like? உங்களுடைய விருப்பம் தான் என்ன? What is your way? உங்களுடைய வழி என்ன? What is the method? எதுக்கு செய்ய வேண்டியதுக்குள்ள திட்டம் என்ன? Give it to the Lord. தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். And I tell you, he will do it so beautiful, even beyond your likes and understanding. நீங்கள் விரும்பினதற்கும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் மேலாக நேர்த்தியாகவே உங்களுடைய வழிகளில் தேவன் உங்களை செயல்பட வைப்பார். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாகவே நம் தெய்வம் செய்ய வல்லவர். Hallelujah. 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 You see, that is why the Bible says even the evil parents, they don't do evil for their children, they give good gifts to their children. பொல்லாதவராய் இருக்கிற பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியத்தை தான் கொடுப்பார்கள். வேதம் சொல்லுகிறது. How much more will God give us good things? அப்படி இருக்கிற வேளையில நம்முடைய தேவன் இன்னும் எவ்வளவு அதிகமாக நன்மையை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். Don't trust in your own understanding. உங்களுடைய சுய புத்தியிலே சார்ந்து விடாதிருங்கள். Commit your ways to the Lord. உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். Commit your ways to the Lord. உங்களுடைய வழிகள் யாவையும் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். I want you to read that verse again. 37:5. 37:5 கவனிங்கள். 37:5. 37:5. Commit your ways to the Lord. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, trust also in him, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, and he shall bring it to pass. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த தமிழ்ல காரியங்களை அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த வழியவே கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. இந்த எலியாசர் ஆண்டவரே, எந்த பெண் எனக்கு மாத்திரம் இல்லை, என் ஒத்தகத்துக்கும் தண்ணீர் ஊற்றுற பெண் தான் என் எஜமானுக்கு மனைவி ஆகணும்னா, அப்படியா, அந்த வழியே உனக்கு வாய்க்க பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் வேண்டுதலை, அங்கே எத்தனையோ பெண்கள் வந்தாலும் தேவன் நியமித்த பெண் மூலமாய் தேவன் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா சர்வசாதாரணமாக ஒரு பெண் எனக்கு தண்ணி கொடுன்னா இந்த பக்கத்தில் இருக்க ஒட்டகத்தும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது சாதாரண காரியம் இல்லை. நமக்கு தண்ணி கொடுக்கறதே பெரிய காரியம். என்ன சொல்கிறீங்க? ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுன்றது பெரிய காரியம், அது சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் எலியாசர் அது கர்த்தர்ட்ட கொடுத்தான். ஆண்டவரே, நீர் அதை செய்யும்ப்பா, நீர் அதை செய்ய, என் விருப்பம் இது, ஆனால் நான் செய்ய மாட்டேன், நீர் செய்யும் அப்படின்னு கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது, தான் வழிகளை கர்த்தரை கொடுக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக பாருங்க, உனக்கு அதுதானப்பா வேணும்,
நான் நியமித்த பெண்ணை உனக்கு கொண்டு வரேன், நீ பயப்படாத என்று சொல்லி அதே தேவன் நியமித்த ரெபேக்காளை இவன் என்ன வேண்டிக் கொண்டானோ அதே செய்யும்படி தேவன் பணித்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்க. இந்த 2016ஆம் ஆண்டில் நாம் நினச்சது விரும்பினது இதை நம்ம இஷ்டம் போல் நாமளே துவக்க முடியுமா செய்கிறதுக்கு ஆண்டவர் ரப்பர் ஸ்டாம்ப் போடணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா 108 மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் ஒன்றும் சரியாகலை, எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே ஆண்டவரே உமை நோக்கி நான் என்ன பண்ணுகிறேன், கூப்பிடுகிறேன், முறையிடுகிறேன், என்னை காப்பாற்றும், குழியிலே விழுந்து விட்டேன் அப்படின்னு அப்புறமா அலறாங்க. அப்படி கிடையாது. நீ வழியவே கர்த்தருக்கு கொடுப்பா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் he will bring it to pass. அவர் வழியை வாய்க்க பண்ணுவார். அந்த வழியை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் வாய்க்க பண்ணா அது உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. I believe this year இந்த வருஷத்திலே நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம், you have come in a long journey in the desert. நீங்கள் வனாந்திர பாதையிலே மிக நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். You have been searching for something very important in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். It can be a life partner. அதுவேளை உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம். It can be a ministry. அல்லது உங்களுடைய ஊழியத்தின் காரியத்தில் ஒரு It காரியமாக can be a இருக்கலாம். career. அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கலாம். It can be something you have been traveling a long way. இது ஒரு காரியத்துக்காக நீங்க நீண்ட தூரம் பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். All along it has been a desert. இதுவரையிலே அந்த காரியம் எல்லாம் வனாந்திரத்தின் பாதையாகத்தான் And இருந்திருக்கிறது. as you are sitting in the end of 2016, இந்த 2016வது ஆண்டுடைய இறுதி கணங்களிலே நீங்கள் காத்திருக்கிற பொழுது, you will be tempted within you to take some very very hasty decision and just jump and do something. அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவை எடுத்து அந்த பாதையிலே நான் பயணித்து விடலாமா என்று துடித்துக்கொண்டு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். At the first sight you want to jump and do something really really drastic. உங்களுக்கு கிடைக்கிற முதலாவது சந்தர்ப்பத்திலேயே ஏதோ ஒரு காரியத்தை விரைவாய் செய்து விடலாம் என்று நீங்கள் ஒருவேளை பரபரப்பாய் இருக்கலாம். But in the last moment of excitement, இந்த கடைசி நேரத்துடைய இந்த பரபரப்பிலே look to the Lord and say, நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து, Lord, I have traveled through the desert of loneliness. ஆண்டவரே இந்த தனிமையின் பாதையிலே, இந்த வனாந்திர பாதையிலே இவ்வளவு நாள் நான் நடந்து வந்தேன். I have all these desires in my heart. என்னுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கிறது. I have these prayers in my heart. இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் என் இருதயத்தின் வேண்டுதல்களாய் இருக்கிறது. I have these wishes in my heart. என்னுடைய விருப்பங்கள் இப்படிப்பட்ட விருப்பங்களாக எனக்குள் இருக்கிறது. I'm not going to go out and fulfill them on my own. என்னுடைய சொந்த காரியத்திலே நான் போய் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. I want to commit them to you, Lord. நான் அதை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். I want to commit them to you. நான் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். I know when you commit them to the Lord, நான் தேவனாகிய கர்த்தருக்கு என் வழிகளை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, I tell you, He will bring it to pass. அவர் நிச்சயமே அந்த வழிகளை வாய்க்க பண்ணுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. I truly believe for some people the coming year 2017 will be a year of making extraordinary choices in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே 2017வது ஆண்டு ஒரு சிலருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுகிற, மிக அதிகமாக நிறைவேறுகிற ஆண்டாக இருக்கும். Hallelujah. 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 It will surprise you. அது உங்களுக்கே ஆச்சரியமா It இருக்கும். will surprise you. நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆச்சரியமா I have been இருக்கும். praying for this. நான் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I have been wanting this. இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று But நான் so காத்திருக்கிறேன். beautifully God did it for me. ஆனால் தேவனோ அதை நேர்த்தியாய் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். Hallelujah. Hallelujah. I will not tell it to man. நான் ஒரு மனிதனிடத்திலே இதை சொல்ல மாட்டேன். I will tell it to God. நான் தேவனிடத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை I will ஏறெடுப்பேன். not expose my needs to man. நான் என்னுடைய தேவை இன்னதென்று மனிதனுக்கு முன்பாக நான் சொல்ல போகிறதில்லை. Not even indirectly. அதை மறைமுகமாக கூட நான் அவர்களுக்கு காண்பிக்க I போகிறதில்லை. will tell it to the Lord. நான் தேவன் ஒருவருக்கே அதை I காண்பிக்க will commit போகிறேன். it to the Lord. நான் என்னுடைய வழிகளை தேவனிடத்துக்கு ஒப்புவிப்பேன். And the Lord will bring it to pass. அப்பொழுது தேவன் அதை எனக்கு வாய்க்க பண்ணுவார். Hallelujah. 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 Number one, முதலாவது be confident in the Lord. தேவன் கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். Number two, நம்பர் இரண்டாவது be cheerful in the நீங்கள் Lord. கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாயிருங்கள். Number three, மூன்றாவது commit
your ways to God. உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். Number 4. நான்காவது Psalm 37:7. அங்கே சங்கீதம் 37:7 பாருங்கள். Rest in the Lord and wait patiently for him. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. Number 4, stay calm in the Lord. கர்த்தரை நோக்கி அமைதியாக காத்திருங்கள். Stay calm in the Lord. அமர்ந்து காத்திருங்கள் கர்த்தரை நோக்கி. You see, staying calm in calm circumstances is very easy. பாருங்க, ஒரு சூழ்நிலை எல்லாம் அமைதியா இருக்கும் பொழுது நாம் அமைதியாக அமர்ந்திருப்பது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. But if you read the very same verse, actually it is a very tough thing to stay calm there. நீங்கள் அதே வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே அமைதியாக இருக்கிறது என்பது இலகுவான காரியம் அல்ல என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The second part of the verse talks about two things. இந்த வசனத்துடைய இரண்டாம் பகுதி ரெண்டு காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறது. First, the psalmist says, "Fret not thyself because of him who prospers in his way." காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. Because of a man who brings wicked devices to pass. அவன் உனக்கு எதிராக செய்கிற காரியங்களை குறித்து நீ கவலைப்படாதே. Two things are there. இங்கே ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. Here is a man who is trusting in the Lord. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தன்னுடைய முழு நம்பிக்கையும் தேவன் மேலே வைத்திருக்கிறான். But on the other hand is a person who does not trust in the Lord. ஆனால் இன்னொரு பக்கத்துல இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவன் தேவனை நம்பாத ஒரு மனிதன். But what happens is, ஆனா இங்கே நடக்கிறது என்ன? before the man who is not trusting in the Lord, here is the man who trusts in the Lord who is failing in the competition. இங்கே ஒரு போட்டி நடக்கிற பொழுது கர்த்தரை நம்பினவனை காட்டிலும் கர்த்தரை நம்பாத மனிதன் அதிலே ஜெயம் பெறுகிற ஒருவனாய் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை காரிய சித்தி ஆகிறது, எல்லாம் காரிய சித்தி ஆயிட்டே இருக்கு, நம்மளுது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காம்படிஷன்ல நான் ஃபெயில் ஆகிறேன். ஐ எம் ஃபெயிலிங் இன் த காம்படிஷன். அங்கே இருக்கிற போட்டியிலே கர்த்தரை நம்புகிறவன் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். Another thing is, இன்னொரு காரியத்தை பார்த்தால் cruelty is winning. அங்கே கொடூரம் உள்ளவன் ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறான். His wicked devices are all getting prosperous. அவன் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறான், அந்த காரியங்கள் அவனுக்கு கைகூடியும் வருகிறது. How can I be calm, brother? இந்த நேரத்துல நான் எப்படிங்க அமைதியா இருக்கிறது? How can I be calm? நான் எப்படி அமர்ந்து காத்திருக்க முடியும்? That is why psalmist says, அதனால தான் சங்கீதன் சொல்லுகிறான், even though the people who are competing with you are prospering, உன்னோடு கூட போட்டியிடுகிற நபர்கள் அவர்களுடைய காரியங்கள் வைத்தாலுமே கூட, even if their cruel devices are working, அவர்களுடைய துன்மார்க்கத்தின் சிந்தனைகள் வெற்றியை அடைந்தாலுமே கூட, you rest in the Lord. நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. You be calm. நீ அமர்ந்து அவருக்காக நீ காத்திரு. Be patient for him. நீ தேவனுடைய காரியங்களுக்காய் பொறுமையோடு காத்திரு. Hallelujah. Hallelujah. In Isaiah 30 verse 15, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்துடைய 15வது வசனத்திலே, second part says, and returning and rest shall he be saved, in quietness and in confidence is your strength. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்காக அமர்ந்திருந்து காத்திருப்பானா, முடிவு என்னன்னா, நம்முடைய தேவன் கைவிட மாட்டார். முடிவிலே தேவன் நம்மை ரட்சிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பலசாலிகளாய் எழும்பி நிற்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Look at the life of Joseph. நீங்கள் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். Even though his family were wicked, they were all competing with him and all their devices worked. இந்த அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு எதிராக காரியங்களை செய்தார்கள், அவர்கள் செய்த காரியங்கள் வெற்றி அடைந்தது. It very surprising. God did not come and stop the brothers when they sold Joseph for 20 pieces of silver. இங்கே யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் அதை தடுக்கவே இல்லை. It was like a free way. அவனுக்கு அது கொடுக்கப்பட்டது, அவர்கள் அதை செய்தது, அவர்கள் வெற்றியும் அடைந்தார்கள். They got the money. Nobody stopped them. அவங்களுக்கு பணம் கிடைச்சது, அவங்களை யாரும் நிறுத்தல. The Bible says God was with Joseph. வேதம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். But the wicked were prospering. ஆனால் அங்கே நடந்தது என்ன? அவனுக்கு எதிராக நடத்தப்பட்ட கிரியை செய்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். Look at
being in Potiphar's house, போத்திபாருடைய வீட்டு காரியத்தை கவனிப்போமானால், when Potiphar's wife came up with a false allegation, God did not intervene. There was no stop. அங்கே போத்திபாருடைய மனைவி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொண்டு வந்து இந்த யோசேப்பின் மீது சுமத்தின பொழுதும் தேவன் அங்கே அவனுக்கு சார்பாக நிற்கவில்லை. It was all favorable for his enemies. அவனுடைய எதிரிகள் தான் அங்கே வெற்றி அடைந்த நபர்களாக காணப்படுகிறார்கள். Joseph was failing in the competition. அங்கே நடந்த போட்டியை பார்க்கிற பொழுது யோசேப்பு தோற்று போகிறவனாக காணப்படுகிறான். Evil was winning over good. அங்கே தீமையான காரியம் நன்மையான காரியத்தை காட்டிலும் அதிகமாக மேற்கொள்ளுகிறது. How could this happen? இது எப்படி நடக்க முடியும்? How did Joseph face this? இந்த யோசேப்பு இந்த சூழ்நிலைக்கு எப்படி முகம் கொடுத்தான்? Waited patiently on the Lord. அவன் கர்த்தரிலே பொறுமையாய் காத்திருந்தான். The end was, முடிவு என்ன? the Lord delivered him from the prison ஆண்டவராகிய தேவன் சிறைச்சாலையில் இருந்து அவனை விடுதலையாக்கினார். and lifted him to a place that nobody could touch him. ஒருவரும் அவனை தொட முடியாத உயரத்திற்கு தேவன் அவனை கொண்டு போய் வைத்தார். Hallelujah. Hallelujah. As we come to the close of 2016, இந்த 2016வது ஆண்டுடைய முடிவுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். God is looking for people who are calm in the Lord. தேவனுக்குள்ளே அமர்ந்து காத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். Not giving vengeance, on people who are trying to do evil to them. நமக்கு தீமை செய்கிற ஜனங்கள் மேல் எரிச்சலாகி அவங்களுக்கு தீமை செய்கிற நபர்களை அல்ல கர்த்தர் நோக்கி கொண்டிருப்பது. As we come to the year 2016's end, இந்த 2016வது ஆண்டுடைய முடிவுக்குள்ளே நாம் வந்திருக்கிற பொழுது, Lord, I will stay calm, waiting patiently for your deliverance. ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்புக்காக உம்முடைய விடுதலைக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். I will be calm continually. ஆண்டவரே நான் தொடர்ந்து பொறுமையாக இருப்பேன். I will be calm consistently. நான் அமர்ந்து பொறுமையாக தொடர்ந்து அந்த காரியத்துக்காய் காத்திருப்பேன். I will be calm till the end. முடிவு பரியந்தம் நான் அமர்ந்து காத்திருப்பேன். Because you will always bring forth your deliverance. எனக்கு ஒன்று தெரியும், முடிவிலே உம்முடைய இரட்சிப்பை நீர் எனக்கு கட்டளை எடுத்து என்னை விடுதலை ஆக்குவீர். Hallelujah. Hallelujah. I truly believe as we come to the end of this year, இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு வரும்பொழுது நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், if we stay confident in the Lord, நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து, the Lord will surely help us to continue doing good and reaping the favors. நீங்கள் தொடர்ந்து நன்மையை செய்து பெரிய அறுவடையை காண தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். If we are cheerful in the Lord, நீங்கள் தேவனிலே மனமகிழ்ச்சியாக இருப்பீர்களானால், He will give the best desires for our heart and fulfill it. நம்முடைய இருதயத்துக்கு சரியான விருப்பங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளே தந்து அதை அவர் நிறைவேற்றுவார். If we commit our ways to the Lord, நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புவிப்போமானால், He will bring it to pass. அதை நிச்சயமே அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் If அவர் we இருப்பார். stay calm in the Lord, நாம் கர்த்தருக்குள்ளே அமர்ந்து காத்திருப்போமானால், He will deliver us with a mighty hand. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் நம்மை விடுவிக்க வல்லவராய் Lord, இருப்பார். let me reiterate my commitment to you. ஆண்டவரே உம்மிடத்திலே நான் வைத்த அந்த நம்பிக்கை, உம்மிடத்திலே நான் கொடுத்த ஒப்புவித்ததை மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே புதுப்பித்துக் கொள்கிறேன். உமக்குள்ளே நான் மகிழுவேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க உமக்குள்ளே நான் மகிழுவேன்? Yes Lord. என்ன நடந்தாலும் உமக்குள்ளே மகிழுவேன் ஐயா. Amen. என்ன நடந்தாலும் உமக்குள்ளே மகிழுவேன். Yes Lord. உமக்குள்ளே மகிழுகிற என்னை விடுவிக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். எனக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். Yes Lord. அந்த ராஜாவுக்கு முன்னாடி மகிழுங்க. நிச்சயமாய் நான் சொல்லுவேன், தேவன் நமக்கு விருப்பங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மோர்தக்காய் அவன் ரட்டு உடுத்தியிருந்தான். ரட்டு உடுத்தினதுனால அவனை ராஜாவுடைய சமூகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ரட்டு உடுத்தினவன் எங்கே போகக்கூடாது? ராஜாவுடைய சமூகத்துக்கு போகக்கூடாது. இன்னொரு மாதிரி சொன்னால் துக்கத்தோடு என்ன பண்ணக்கூடாது? ராஜாவுடைய சமூகத்துக்கு போகக்கூடாது. நான் நினச்சேன், ஆகாஷ் வேறு ராஜாவுடைய சமூகத்துக்கு போகிறக்கே ரட்டு உடுத்தின மனுஷனா உள்ள விடலையே, ராஜாவுடைய சமூகத்துக்கு முன்னாடி போகிறவங்க துக்கத்தோடு போகலாமா? எப்படி போனோம்னா ஆனந்த களிப்புடன் பாடி நம்ம சீயோனுக்குள்ளே போகணும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு மன மகிழ்ச்சி. அவரை மகிழ்ச்சியோடு நீங்க இந்த வருஷத்தின் முடிவில் நோக்கி பாருங்க. நம்முடைய மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இருதயங்களுக்குள்ளே அவருடைய விருப்பத்தை தேவன் விதைத்து அதை கொடுத்தவர் நிறைவேற்றி முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.